ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்ன மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா பாண்டி வந்து கோமதிய சமாதானப்படுத்தி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, என்னென்ன கோமதிக்கு பிடிக்குமோ பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி, அவரே அவரோட கையால ஊட்டி விட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க பாண்டியன். அதுக்கப்புறமா பாண்டி, "கார் புக் பண்ணட்டுமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? பசங்கள்லாம் பாவம் வருத்தப்பட்டுட்டு நம்மளுக்காக வீட்ல ஏங்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறமா கோமதி வந்து போக வேற இடம் இல்லாமல்லாம் அந்த வீட்டுக்கு வரல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப கார வர வைக்கிறாங்க. இப்ப கார்ல வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்ல ஒரு பக்கம் இன்னும் வரவே இல்லையேன்னு டென்ஷன்ல இருக்காங்க. கோமதியோட அம்மா. இப்ப பழனி வந்து என்ன அக்கா, மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. வந்துட்டு இருக்காங்களாம் கார்ல. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு கதிர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பழனி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப அவங்க வீட்ல எல்லாரும் இருக்கிறப்ப, அவங்க அண்ணி வந்து, "என்னாச்சு? கோமதி வீட்ல ஆளையே காணோம். உங்களோட அம்மா வேற ஒரு மாரி சோகமா இருக்காங்களே தம்பின்னு" கேட்குறாங்க. அதுக்கு பழனி, "அவங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. என்ன பண்றது? எல்லாம் கதிர் ராஜியோட கல்யாண பிரச்சனை தான். அது தெரிஞ்சதுலேருந்து மச்சான் வந்து பேசுறதில்ல அக்கா கிட்ட. அது கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகி வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் ஏதோ சண்டை போல. அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டே வெளியே போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. அதனால் மாமா சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. வீட்டில் அக்கா இல்லாமல் வீடே சம்பிச்சு போய் நிற்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களோட அண்ணி, "வீட்டில் ஒரு பொம்பளை இல்லைன்னா அப்படிதான், எதுவுமே ஓடாது. என்ன நீங்க இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்க" அப்படின்ட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. "ஆமா, அது உண்மை தானே" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா, "அந்த பாண்டி பையனை நம்பி என் தங்கச்சி போனா இல்ல, அவளுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்போ கூட அவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம இங்க வந்து இருக்கலாம், சந்தோஷமா இருப்பா. எங்கே இருக்க முடியாம தான் அத்தை அந்த வீட்டுக்கு போனாங்க. கோமதி இந்த வீட்டுக்கு வந்து அவ எப்படி சந்தோஷமா இருப்பா" அப்படின்னு நக்கலா சத்திவேலோட மனைவி சொல்றாங்க. ஒரு முறை முறைக்கிறாங்க சத்திவேல். முத்துவேல் இதெல்லாம் கேட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஞாபகத்துல இருக்காங்க. பழனி, "என்னாச்சு? என்னண்ணே ஒரு மாரி இருக்க?" "ஒண்ணும் இல்லடான்னு" சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனைய அவரு பெருசா எடுத்துக்கிறது கூட இல்ல. "தோட்டத்து வரைக்கும் போனேண்ணே. அவரு வரேன்னு சொல்லியிருக்காங்க. குத்தைக்கு என்ன ஏதுன்னு பேசணும். வரீகளா?" "இல்லடா நான் வரல. நான் வீட்லயே இருக்கேன். நீ போன்னு" சொல்லிடுறாங்க முத்துவேல் சத்திவேல் கிட்ட. சத்திவேல், "அண்ணா ஆளே சரியில்லையே, ஒரு மாரி இருக்காங்களேன்னு" யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துவேல் ரூம்ல போயிட்டு கோமதியோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க மனைவி வந்து கதவ தட்டுறாங்க. "என்னங்க புதுசா கதவெல்லாம் லாக் பண்ணியிருக்கீங்க? ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன். தலைவலிக்குதுன்னீங்களே, காஃபி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். நீ போறியான்னு" சொல்லி அனுப்பிட்டு, திரும்பவும் கோமதியோட ஃபோட்டோவே எடுத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலா பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ப பாண்டியனும், கோமதியும் வீட்ல இருக்கிற எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா சமாதானம் ஆனத நெனச்சு கோமதியோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. "இனி என்னவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். வீட்ட விட்டெல்லாம் வெளிய போக்கூடாது. அத எனக்கு சொல்லாதீங்க. உங்க மருமக புள்ளைக்கு சொல்லுங்க. நான் என்னமோ பேச தான் ரெடியா இருந்தேன். அவர் தான் பேசாம இந்த அளவுக்கு பண்ணி விட்டுட்டாருன்றாங்க." "சரி கோமதி, இனி நீ என்ன சொன்னாலும் அப்படியே நான் கேட்குறேன்ட்டு" நம்ம பாண்டி வந்து கோமதி கிட்ட முழுசா சரண்டர் ஆயிடுறாங்க. இத பார்த்து வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க.